நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் ஆண்டவரை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபடுகிறார்கள். கடவுளை புறக்கணிச்சுட்டு உண்மை கடவுளை வெறுத்தொதுக்கி விட்டு அவருடைய கட்டளைகளை மதிக்காம அவருடைய கட்டளைகளை மீறி வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாகி போகிற ஒரு நிலை. அப்பொழுது அந்த யூதா எருசலேம் மக்களை பார்த்து கடவுள் கடும் கோபம் கொள்ளுகிறார். நான் உண்மை கடவுளாக உங்களோடு உடன் இருக்கிறேன், உங்களை வழி நடத்துகிறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறேன். ஆனால் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுளாகிய என்னை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், என்னை வெறுத்தொதுக்கி விட்டீர்கள். மாறாக நீங்கள் போலி தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போலி தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். இதனால கடவுள் மிகுந்த கோபம் கொள்ளுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, கடும் கோபம் கொண்டார். இறைவாக்கினர்களை அனுப்பி மக்களை கண்டிக்கிறார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கல. சில நேரங்களில் தவறுகளை நாம் செய்யும்போது, பாவங்கள் செய்யும்போது, குற்றம் குறைகளை செய்யும்போது ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளை கண்டிப்பார். கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுவார், நீ செய்யறது தப்பு, இதை செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரின் வழியாக கடவுள் நிச்சயமாக நமக்கு சொல்வார். நம்முடைய மனசாட்சி சொல்லும் நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு. ஆனால் நாம் கேட்க மாட்டோம், நம்ம அடம் பிடிப்போம், திமிருத்தனமாக இருப்போம். அதனால தான் நமக்கு பிரச்சனையே வரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் செக்கரியா என்கிற இறைவாக்கினரின் மீது இறங்கி வருகிறது. அதனால செக்கரியா இறைவாக்கினர் அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறீங்க, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்றீங்க, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டிக்கிறார். பிரியமானவர்களே, அவர்களை கண்டிக்கிறார். ஆனால் செக்கரியா என்கிற இறைவாக்கினருக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறாங்க. எப்பவுமே நமக்கு உண்மையை சொல்றவங்களை பிடிக்காது இல்லையா? நமக்கு நன்மை சொல்லி கொடுக்கிறவர்களை அல்லது நல்வழி காட்டுகிறவர்களை நமக்கு பிடிக்காது. அட்வைஸ் பண்ணாதான் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல அட்வைஸ் பண்ணா நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம். அதுதான் நடக்குது. செக்கரியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் கண்டிக்கிறார், அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறாரு. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? செக்கரியா இறைவாக்கினரை பழி வாங்குவதாக நினைத்துக் கொண்டு அவரை கல்லாலேயே எரிந்து கொள்ளுகிறார்கள். அவரை கல்லால் எரிந்து கொன்று போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இதனால ஒரு இறைவாக்கினரை கொன்ற குற்றத்திற்காக, பழி பாவத்திற்காக இவர்களுக்கு தண்டனை வரப்படுகிறது. இவர்கள் மீது தண்டனை வருகிறது. இறைவாக்கினர் செக்கரியா இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக, என் மீது அவர்கள் கல் எறிந்து என்னை கொன்று இரத்தம் சிந்த வைத்து இறக்க வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மீது பழியும் பாவமும் வந்து சேருகிறது என்று சொன்னபோது சிரியா படையின் வழியாக அவர்கள் அனைவரையும் அழித்து ஒழிக்கிறார் கடவுள். யாரெல்லாம் இந்த இறைவாக்கினருக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் அனைவரையும் அழித்து ஒழிக்கிறார் கடவுள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்கள் யாரு? ஒன்று கடவுள், மற்றொன்று இந்த உலகத்தின் சாத்தான். இந்த உலகத்தின் சாத்தான் என்றால் அந்த சாத்தான் எந்த ரூபத்தில் வேணா வருவான். பண ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம், சொத்து ஆசைகளாக இருக்கலாம், பதவி ஆசைகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், உலக ஆசைகளாக இருக்கலாம். எப்படியாவது நம்மை ஆசை காட்டி நம்மை மயக்கி நம்மை வீழ்த்துவதுதான் அந்த சாத்தானுடைய நோக்கம். அதுதான் அந்த சாத்தானுடைய திட்டம். இந்த உலக போக்கிலான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் சாத்தானுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். சாத்தானின் பக்கமாக நாம் சாய்ந்து விடுகிறோம்.
கடவுளை விட்டு விலகி போகிறோம். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று நாம் சாத்தான் பக்கம் இருக்கணும், அப்படின்னா கடவுள் பக்கமாக இருக்கிறோம். நாம் எந்த பக்கமாக இருக்கிறோம் நாம தான் முடிவு பண்ணணுங்க. நாம் கடவுள் பக்கமாக இருக்கிறோமா? கடவுள் பக்கமாக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணர்கிற பெற்றிருக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கும். நீங்கள் கவலை கவலைப்படாதீங்க. கடவுள் சொல்றார், கவலைப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் சோகம். சில பேருக்கு பழைய புராணத்தையே பாடிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. தொணன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, முனகிக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்கிறார் கடவுள். ஏனென்றால் உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுடைய தேவை என்ன என்பது புரியும். கடவுள் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிற, நீ என்ன துன்பத்தில் இருக்கிற, நீ என்ன பிரச்சனையில் இருக்கிற, ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்குது, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, கடவுளுக்கு தெரியும். கடவுள் அதை அறிந்து வைத்திருக்கிறார். எனவே நீ கவலைப்படாதே. எதை உண்போம், எதை குடிப்போம், எப்படி இருக்க போகிறோம், கவலைப்பட்டு கலங்காத. இருப்பதை வைத்துக்கொண்டு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழ பழகிக்கொள். கவலைப்படுவதால் உங்களுடைய உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால நம்ம உயரம் ஆயிடுவோமா? கவலைப்படுறதுனால கொட்டுகிற முடியெல்லாம் வந்துருமா? நடக்காத காரியம். பிரியமானவர்களே, நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். நமக்கு அன்றன்றுள்ள தொல்லைகளே போதும். இன்னைக்கு என்ன பிரச்சனையோ, நம்ம எங்கே போய் யார் இடத்துல போய் நிற்க போகிறோமோ, எந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோமோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிப்போம், இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை பற்றி, துன்பத்தை பற்றி நினைப்போம். அதை எப்படி சமாளிக்கலாம், அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம். நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். ஏன்னா கடவுள் கூட நாம் இருக்கிறோம். நாளைய கவலை பற்றி இன்றைக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற கடவுளிடத்தில் அன்றாட தேவைகளுக்காக செபிப்போம். அனுதினமும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்து நம்முடைய கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ அவரின் ஆசீர் பெற்றவர்களாய் செபிப்போம். ஆமீன்.